என் நண்பர் ஒருவர் வெளிநாடு சென்றிருந்த போது அவருடைய நண்பர் அவரை காஃபி அருந்துவதற்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது ஒரு பெண் கவுண்டரில் பணம் செலுத்தும் போது 5 காஃபி 2 சஸ்பெண்டட் என்று கூறியுள்ளார். அடுத்து வந்த இளைஞரோ 10 காஃபி 5 சஸ்பெண்டட் என்று கூறிவிட்டு 10 காஃபிக்கான பணத்தை செலுத்திவிட்டு 5 காஃபி மட்டுமே வாங்கி கொண்டார். பின்னால் வந்தவரோ 5 மீல்ஸ் 2 சஸ்பெண்டட் என்று கூறிவிட்டு 3 உணவு பொட்டலங்களை மட்டுமே வாங்கி சென்றுள்ளார். என் நண்பருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன இது என்றும் கேட்டுள்ளார். கொஞ்சம் பொறுங்கள் என்று அவருடைய நண்பரும் கூறியுள்ளார். சிறிது நேரம் கழித்து ஒரு முதியவர் கிழிந்த ஆடைகளோடு அந்த கவுண்டரை நோக்கி நெருங்கினார். எனி சஸ்பெண்டட் காஃபி என்றும் கேட்டுள்ளார். கவுண்டரில் இருந்த பெண் எஸ் என்று கூறிவிட்டு சூடான ஒரு கப் காஃபியை அந்த முதியவருக்கு கொடுத்துள்ளார். என் நண்பருக்கு மெய் சிலிர்த்தது. என்ன ஒரு மனிதநேயம்! வறுமை கோட்டில் உள்ள முகம் தெரியாதவர்களுக்கு செய்யப்படும் ஒரு நேர்மையான உதவி. இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த பழக்கம் நேபாள் நாட்டிலிருந்து உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. பிறர் துன்பம் கண்டு மனம் கசிவோர் எல்லாம் தெய்வமே. நாமும் ஏன் இதை பின்பற்றக்கூடாது என எனக்கு தோன்றியது. அவர் என்று சொன்னவுடன் நேற்று எனக்கு ஒரு யோசனையும் வந்தது. நான் அடிக்கடி செல்லும் அறிமுகமான தேநீர் கடைகளில் அமர்ந்து கல்லாவில் இருந்தவர்களிடமும் கடை முதலாளிகளிடமும் பேசி இந்த சஸ்பெண்ட் காஃபியை பற்றி விளக்கினேன். என்ன விளக்கினேன் என்றால், வெளிநாடுகளில் இது போல காஃபி ஷாப்புகளில் காஃபியோ தேநீரோ உணவோ அருந்துபவர்கள் சாப்பிடுவர்கள் தான் 2 காஃபி வாங்கினால் 5 காஃபிக்கான காசை கொடுத்து விடுவார்கள். அந்த சஸ்பெண்டட் என்ற 3 காஃபிகளை எளிய மக்களுக்கு காஃபியோ தேநீராகவோ கை நீட்டுபவர்களுக்கு கொடுக்கும் வழக்கம் இருப்பதை நான் எடுத்துச் சொன்னேன். மிக பொறுமையாக கேட்டு என்னை மனதாரவும் பாராட்டினார்கள். அவர்கள் என் காசை ஏமாற்ற மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. நேற்று முதல் 5 கடைகளில் 6 தேநீரை அறிந்து 15 தேநீருக்கான காசையும் கொடுத்தேன். மிக கண்ணியமான வழக்கமாக வரும் வாடிக்கையாளரிடம் யாரையும் வற்புறுத்தாமல் இதை பற்றி செய்ய சொல்லி வேண்டுகோளும் வைத்தேன். நிச்சயமாக செய்வதாகவும் உறுதியளித்தார்கள். என் அலைபேசி எண்ணை வாங்கி கொண்டு நேற்று மாலையும் இன்று காலையும் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் கொடுத்த காசுக்கான தேநீரை எளிய மக்களுக்கு கொடுத்ததாகவும் சொன்னார்கள். இதை நான் தொடர்வேனா? நாளை எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் இதை மறந்து என் கவலையில் மூழ்கி மறந்து விடுவேனா என்பது எனக்கு தெரியாது. அனைவருக்கும் அள்ளி கொடுக்க நான் ஒன்றும் கோடீஸ்வரனும் கிடையாது. ஆனால் கிள்ளி கொடுக்க முடியும் என்னால். இப்போது ஒரு தீக்குச்சியை தான் நான் பற்ற வைத்திருக்கின்றேன். இது தொடருமா என்று எனக்கு தெரியாது. இப்போது என் வேண்டுகோள் என்னவென்றால், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்கள் ஏதாவது கடை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் மதியம் ஒரு 5 உணவு பொட்டலங்களை மனம் இருந்தால் ஏழை மக்களுக்கோ இல்லாதவர்களுக்கோ கொடுங்கள். அதே போல தேநீர் கடை, சிறிய அளவிலான உணவு விடுதி வைத்திருப்பவர்கள் தன் கடைக்கு வரும் மிக தெரிந்த வாடிக்கையாளரிடம் முதலில் சொன்ன இந்த சஸ்பெண்டட் விஷயத்தை சொல்லி ஒன்றை நீங்கள் தேநீருக்கான காசை வாங்கி இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். அதே போல என் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்கள் என் மீது கொள்ளை மரியாதை கொண்டவர்கள் முடிந்தால் உங்கள் ஊரில் இருக்கும் தேநீர் கடையோ உணவு விடுதியோ அங்கு சஸ்பெண்டட் காசை கொடுத்து அந்த கடை உரிமையாளரிடம் இதை பற்றி விளக்குங்கள். நிறைய பேர் மற்றவர்களுக்கு தெரிவிக்காமல் விளம்பரம் இல்லாமல் எளிய மக்களுக்கு உதவுவது எனக்கு தெரியும். இந்த விஷயங்களை பற்றி நான் நேரில் பார்க்கும் நண்பர்களிடம் எதுவுமே பேசவும் இல்லை. காரணம், அவர்களால் தவிர்க்க இயலாமல் இதை ஏதோ காரணத்திற்காக செய்ய முடியாது போனால் நாளை என் முகம் பார்க்க தயங்குவார்கள் என்பதால் இங்கு ஃபேஸ்புக்கில் நான் முகம் பார்க்காத பலரிடம் ஒரு வேண்டுகோளாக இதை நான் வைக்கின்றேன். ஆயிரக்கணக்கான ரூபாய்களோ 100 ரூபாயோ ஒரு கோப்பை தேநீருக்கான 10 ரூபாயோ அது அவரவர் வசதியை பொறுத்தது. மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்று பெரியோரின் வாக்கு. எதையோ வெளிநாடுகளில் பார்த்து நாம் காப்பி அடிக்கின்றோம். இதையும் அடிக்கலாமே. இதில் யாரும் யாரையும் ஒருங்கிணைக்க தேவையும் இல்லை. யாரும் யாரிடமும் காசு பரிமாற்றம் செய்யும் சிக்கலும் இல்லை. அவரவர் ஊர், அவரவர் மக்கள். அது சேலமோ கோவையோ சென்னையோ தூத்துக்குடியோ எந்த ஊராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அந்த ஊரில் இருக்கும் என் நண்பர்கள் இதை செய்தால் நான் மகிழ்வேன் என்பதை விட செய்து பாருங்கள். இரவு நான் எதையோ சாதித்து விட்டேன் என்ற ஒரு பெருமிதம் உங்களுக்குள் பெருக ஒரு நிம்மதியான உறக்கம் நிச்சயமாக உங்களுக்கு வரும். நான் தொடங்கி வைக்கின்றேன் இதை. நேரமும் கொஞ்சம் பணமும் இதற்காக ஒதுக்கும் நண்பர்கள் இதை செய்யலாம். இதை செய்ய முடியாதவர்கள் இதை ஷேர் செய்யுங்கள். நாம் செய்யவில்லை என்றாலும் மற்றவர்கள் செய்யட்டுமே. நீங்கள் ஒரு தூண்டுகோலாக இருந்தால் அந்த நன்மையும் உங்களுக்கு தானே. உங்களால் முடியுமா? முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சொல்ல விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்க நடைமுறைக்கு கொண்டு வாங்க. முடிந்த அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.